நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 29. இப்போதைய சூழ்நிலையில் நாகமாணிக்கம் அவர்களிடம் இருப்பது வரையில் தங்களால் வெற்றி பெற முடியாது என்பது ஜெயந்தனுக்கு தெரிந்தது. எனவே எப்படியும் அதை கைப்பற்றியே தீர வேண்டும் என்று தீர்மானித்தனர். நாகமாணிக்கம் இல்லத்திற்குள் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்ட பிறகு காலேஜுக்கு போனால் போதாதா? அதுவும் நல்ல யோசனைதான். ஜெயந்தன் ஒப்புக்கொண்டார். தற்சமயம் குமார் ஊருக்குள்ளேயே இல்லை என்பது தெரியும். அதனால் யாரையாவது அனுப்பி முதலில் வீட்டுக்குள்ளேயே தேடச் சொன்னால் என்ன? நல்லதுதான். அப்படியே இருந்தாலும் அது பூஜை அறைக்குள் தான் இருக்க வேண்டும். பூஜை அறைக்குள் நாம் யாரை அனுப்பி வைக்க முடியும்? அதற்கெல்லாம் ஆள் இருக்கிறது. நீங்கள் அந்த நபருடன் துணையாக போனால் போதும். அன்று இரவு 2 வேலைக்காரர்களுடன் சந்து நாயரும் ஜெயந்தனும் ஒன்றாக கிளம்பி குமாரின் வீட்டை அடைந்தார்கள். தாழ்பாளை திறக்க முடியவில்லை. உடனேயே வேலைக்காரர்களில் ஒருவன் புறப்பட்டு போய் எப்படிப்பட்ட பூட்டையும் திறக்கக்கூடிய சேசூரனை அழைத்து கொண்டு வந்தான். கெட்டிக்கார திருடனான சேகரன் ஜெயிலிலிருந்து விடுதலையாகி அதிக நாட்கள் ஆகவில்லை. அவன் தன்னிடமிருந்த சாவி கொத்திலிருந்து எத்தனையோ சாவிகளை மாற்றி மாற்றி போட்டு பார்த்தான். கடைசியில் ஒரு சாவி பொருந்தியது. அறையை திறந்த உடனேயே அதற்குள் மாணிக்கம் இல்லை என்பது ஜெயந்தனுக்கு புரிந்தது. வாருங்கள் போகலாம். அவரது அடுத்த முயற்சி பிரசன்னம் பார்ப்பதுதான். ஜெயந்தன் மீண்டும் சோழிகளை பரப்பினார். குலுக்கி போட்டார். ஆனால் விளைவு என்னவோ பூஜ்யம்தான். நாகமாணிக்கத்தின் வெளிச்சம் வெளியே வராதபடி எதனாலோ மூடி வைத்திருக்கிறார்கள். ஜெயந்தன் கூறினார். அப்படிப்பட்ட பொருள் எதுவாக இருக்கும்? சந்துநாயர் கேட்டார். ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கிறது. புரியவில்லையே. வலம்புரிச் சங்கு. அபூர்வமாக கிடைக்கும் அந்த சங்குக்குள் ஒளித்து வைத்தால் மட்டும்தான் நாகமாணிக்கத்தின் வெளிச்சம் வெளியே வராது. ஆமாம், அந்த ஆளுக்கு எங்கிருந்து இந்த சங்கு கிடைத்திருக்கும்? சந்துநாயர் யோசனையில் ஆழ்ந்தார். சந்துநாயரின் மகனும் அவர்களது பேச்சை கவனித்தபடி அங்கு நின்று கொண்டிருந்தான். அவன் கல்லூரியில் படித்தவன். பிஎஸ்சி 3வது வருடத்தில் ஃபெயிலாகி வீட்டில் உட்கார்ந்திருப்பவன். அப்போ நீங்கள் அந்த குமாரின் விஷயத்தை பற்றியா பேசுகிறீர்கள்? மகன் சந்துநாயரிடம் கேட்டான். ஆமாம் சேது. அப்படியானா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? காலேஜ் லேப்ல சின்னதும் பெருசுமா ஏராளமான சங்குகளை வச்சிருக்காங்க. நீ நேர்ல பார்த்திருக்கியா? நான் அந்த காலேஜ்ல படிக்கலைனாலும் பொதுவா எல்லா காலேஜுகள்லயும் சங்குகளை வச்சிருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியும். அப்படியானா சந்தேகமே வேண்டாம். நான் யூகிச்சது சரியா போச்சு, ஜெயந்தன் கூறினார். உடனே தனது மந்திர சக்தியால் கோவிந்தனை வரவழைத்தார். நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? கோவிந்தன் விசாரித்தான். உங்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்க வேண்டியிருக்கு. சொல்லுங்க, காத்திருக்கிறேன். காலேஜுக்குள்ள இருக்கிற ஒரு சங்குக்குள்ள ஒரு நாகமாணிக்கத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு வரணும். நான் அதை எடுத்துட்டு வந்து தந்தா பதிலுக்கு நீங்க எனக்கு என்ன செய்வீங்க? கோவிந்தன் கேட்டான். ஜெயந்தன் யோசனையில் ஆழ்ந்தார். ராட்சசனாக மாறிவிட்டிருக்கிற கோவிந்தனுக்கு தான் என்ன செய்து உதவ முடியும்? அவன் எதை மனதில் வைத்து கொண்டு கேட்கிறான்? ஒருவேளை தன்னை யாரும் பிடித்து கட்டி போட முடியாதபடி சுதந்திரமான ஒரு வாழ்வை கேட்கிறானோ? உன்னோட விருப்பம் என்னன்னு முதல்ல சொல்லு, ஜெயந்தன் கேட்டார். எனக்கு தேவை ரத்தம். அதுவும் மனித ரத்தம். அதுதான் எனக்கு இப்போ ரொம்ப அத்தியாவசியம். அதுக்கு உனக்கு இப்போது என்ன கஷ்டம்? ராத்திரி வேளைகளில் அதெல்லாம் உனக்கு சுலபமாக கிடைக்குமே. கிடைக்க வேண்டும், ஆனால் கிடைப்பதில்லை. நானும் எத்தனையோ தடவை முயற்சி செய்து பார்த்து விட்டேன். என் முகத்தில் உள்ள விகாரத்தால் என்னை பார்ப்பவர்கள் மிரண்டு ஓடுகிறார்கள். ஓடினால் என்ன, உன்னால் பிடிக்க முடியாதா என்ன? அதைவிட ஒரு நல்ல வழி இருக்கிறது. என்னுடைய முகத்தின் விகார வடிவத்தை மாற்றி கொடுத்து விட்டால் அதன் பிறகு பெண்களை மயக்கி அவர்களது இரத்தத்தை குடித்துக் கொள்வேன். ஓஹோ, அப்படியா என்று கேட்ட ஜெயந்தன் இவனது விகாரத்தை எப்படி மாற்றுவது என்று யோசித்தார். சந்துநாயரே, இவனோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதுக்கு நாம் என்ன செய்யலாம்? அது ரொம்ப சுலபம். கூடு விட்டு கூடு பாய்ந்தால் போதும். ஒரு தேர்ந்த மந்திரவாதி மாதிரி பேசுறியே, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஜெயந்தன் வியப்புடன் கேட்டார். கொஞ்ச நாள் ஒரு மந்திரவாதிக்கு உதவியாளரா இருந்திருக்கேன். அப்பதான் இதையெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஓஹோ, ஒரு வகையில் நீயும் நம்ம ஜாதிதான். பரவாயில்லை, ஜெயந்தன் மகிழ்ச்சியுடன் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு ஆவி தன்னுடன் இணைந்து செயல்படுவதும் நல்லதுதான் என்று நினைத்தார் ஜெயந்தன். எனவே எப்படியாவது கோவிந்தனை கைக்குள் போட்டுக்கொள்ள வேண்டியதுதான். உன்னோட யோசனை ரொம்பவும் நல்லது. நீ வேறொரு உடம்பில் புகுந்து கொண்டால் எலும்புக்கூடும் பழையபடி காலேஜிலேயே கிடைக்கும். சுலபத்துல யாருக்கும் விஷயமும் தெரியாது. எலும்புக்கூட்டை கழற்றி போட்ட பிறகு யாரும் என்னை தேடவும் மாட்டார்கள். ஒப்புக்கறேன். உன்னை எந்த உடம்புக்குள்ள ஆவாகம் செய்யறதுன்னு தான் புரியலை. அதுக்கும் நான் ஒரு ஆளை பார்த்து வச்சிருக்கேன். யாரது? குமாரோட நண்பன் பிரபாகரன் தான். ரொம்பவும் கெட்டிக்காரன்.
என்னை அவ்வளவு சீக்கிரத்துல சந்தேகப்படாம இருக்கிறது மட்டுமில்ல, எப்போதும் குமாருடன் தங்கி அவரது நடவடிக்கைகளையும் கண்காணிக்கலாம். அருமையான திட்டம், ஜெயந்தன் பாராட்டினார். இதுவரை தனக்கு கூட இப்படி ஒரு யோசனை தோன்றவில்லை. சரி கோவிந்தா, நீ போகலாம். நான் உடனே அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்கிறேன். நான் பிரபாகரனின் உடம்புக்குள் புகுந்து கொண்டால் அதன் பிறகு நீங்கள் குறிப்பிட்ட மாணிக்கத்தை எடுத்து வருவது கூட சுலபமாகிவிடும். கோவிந்தன் மறுபடி ஒரு தூண்டிலை வீசிவிட்டு மறைந்தான். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? சந்து நாயர் கேட்டார். நடக்கக்கூடிய காரியங்கள்தான். அதற்கு நாம் முதலில் செய்ய வேண்டிய வேலை பிரபாகரனை தீர்த்து கட்டுவது. உடனே கோவிந்தனை அந்த உடம்புக்குள் புகச் செய்வது. இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். மருமகனது வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன். அவன் கண்டபடி தண்ணி அடிப்பான். அவனோட நெருங்கிய நண்பனையே அதற்கு ஏற்பாடு பண்ணிடலாம். பிரயோஜனமான ஒரு திட்டம். இதெல்லாம் ராத்திரியில தான் நடக்கவும் செய்யணும். சந்து நாயர் தனது காரியஸ்தரை அனுப்பி பிரபாகரனின் நண்பன் குட்டப்பனை வரவழைத்தார். பாட்டிலுடன் பணமும் கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவன் குட்டப்பன். பிரபாகரன் விடுமுறையில் வரும்போதெல்லாம் துணையாக கொள்வது குட்டப்பனைத்தான். குட்டப்பன் அன்று இரவு பிரபாகரனை சந்தித்தான். நல்ல சரக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு பிரபாகரா. நீ கொண்டு வர்ற மிலிட்ரி சரக்கை விட ரொம்பவும் கிக்கானது. நல்லதோ கெட்டதோ, நீ ஆசையா கூப்பிடும்போது வராம இருப்பேனா? போகலாம். இருவரும் புறப்பட்டனர். சந்து நாயரின் தேங்காய் கோடோவனை ஒட்டித்தான் இருவரும் நடந்து இருந்தனர். மாமா உள்ளே இருப்பாரோ? பிரபாகரன் சந்தேகம் எழுப்பினான். அவர் ஊருக்குள்ளேயே இல்லை. வியாபார விஷயமா 2 நாள் வெளியூர் பயணம் போயிருக்கார். அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம உன்னை இங்கே கூட்டிட்டு வருவேனா? சந்து நாயர் வெளியூர் போனால் தங்குவது வழக்கம் என்பது பிரபாகரனுக்கும் தெரியும். தேங்காய் குடோவனுக்கு அருகில் யாரையும் காணவில்லை. குடோவனின் தென்புறத்தில் தென்னை ஓலை வேய்ந்த சிற்றறை ஒன்று உண்டு. அது சாதாரணமாக பயன்படுத்தப்படாமல் கிடந்தது. குட்டப்பனும் அவனது நண்பர்களும், சில நேரம் சந்து நாயரின் பிள்ளைகள் கூட மறைவாக பாட்டில்களை கொண்டு வருவது இந்த இடத்துக்குத்தான். எனவே அந்த இடத்தை யாருமே கவனிக்க மாட்டார்கள். உள்ளே கிளாஸ்களின் மதுவகைகள் ஊற்றப்பட்டு வறுத்த மீனும் வைக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் கோடவுனின் இருண்ட பகுதியில் ஜெயந்தனும் சந்து நாயரும் மிகவும் எச்சரிக்கையுடன் காத்திருந்தனர். கோவிந்தன் மற்றொரு மூலையில் ஒண்டியிருந்தான். தான் பிரபாகரனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தப் போகிறோம் என்பது குட்டப்பனுக்கு தெளிவாகவே தெரிந்திருந்தது. எனவே எச்சரிக்கையுடன் மிகவும் குறைவாக குடித்தான். மது பாட்டிலில் இருந்த கடைசி மதுவை பிரபாகரனின் கிளாஸில் ஊற்றினான். அந்த கிளாஸில் உள்ள மது தொண்டையை விட்டு இறங்கியதும் பிரபாகரன் சுயநினைவை இழக்கத் தொடங்கினான். அப்போது தேங்காய் குடோனின் உட்புறம் சிம்னி விளக்கின் திரி உயர்ந்தது. மாந்திரீக வித்தை செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் கச்சிதமாக செய்யப்பட்டிருந்தன. சுத்தமாக சுயநினைவை இழந்த பிரபாகரன் பின்புறமாக சரிந்தான். இதற்கான தொடர்ச்சி அடுத்த பதிவில்